பிரார்த்தனை தொடங்கிடுவோம். இறை வணக்கம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் அல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க நலம், வாழ்க வையல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜாமக்கோள் ஆருடத்தின 15வது நாள் வகுப்பு நடக்குது. இந்த நாளில் தேவ ஆருட பிரசன்னம், அதாவது கேரளாவில் தேவ பிரசன்னம் அதிகமாக பார்ப்பாங்க. கோயில்களில் போய் கோயிலுடைய நிலவரங்களை பற்றி பார்க்கக்கூடியது தேவ பிரசன்னம். நம்ம இப்போ ஆருடத்தின் மூலமாக எப்படி இதை பார்க்குறோம், எப்படி அறிஞ்சுக்கிறோம்? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நல்ல சக்தி, இன்னொன்று தீய சக்தி. நல்ல சக்தி என்பது இறை சக்தி, தீய சக்தி என்பது துஷ்ட சக்தி. நல்ல சக்தி என்பது இறை சக்தி, இறையாற்றல், நம்மளை பாதுகாக்கக்கூடியது, நம்மளை வாழ வைக்கக்கூடியது, நமக்கு எப்பயும் அரணாக இருந்து ஒரு வேலியாக இருந்து நம்மை சுற்றி ஒரு வேலியாக இருந்து காப்பாற்றுறது இறையாற்றல். இந்த இறை பேராற்றல் இரவும் பகலும் எந்த நேரத்திலும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கும், பாதுகாத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த இறை சக்தியை நம்முடைய ஜாமக்கோள் ஆருடத்தின் மூலமாக எப்படி அறிந்து கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது? ஒருத்தட்ட இறை ஆற்றல் உண்டா இல்லையா? இறையாற்றல், தெய்வீக ஆற்றல், தெய்வ சக்தி, அருள் உண்டா இல்லையா? அருள் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் ஒரு ஊருன்னு இருக்காங்கன்னா, 1000 பேர் இருக்காங்கன்னா, 100க்கு ஒரு ஆளுக்கு கோயிலுக்கு போனோன்னே கண்ணில் தண்ணி வரும், உடல் புல்லரிக்கும். இந்த 1000 பேர்த்துல ஒரு 500 பேரில் ஒரு ஆளுக்கு தான் சாமி வரும், அருள் வரும். ஒரு சிலர் லட்சத்தில் 1, கோடியில் 1, லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இறைவனை பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். கோடியில் ஒருத்தருக்கு தான் இறைவன் சூட்சமத்தை தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் தான் மகான்கள், யோகிகள், சித்தர்கள். அவர்கள் அருளாளர்கள். அப்படி ஆட்களும் உண்டு. அவர்களை நாம் சித்தர்கள் என்று, அருளாளர்னு சொல்றோம். தன் சித்தத்தை சிவன்பால் வைத்து கொண்டவர்கள் சித்தர்கள். இறைவனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பக்தர்கள். இறைவனை பார்த்து கண்டு தெளித்தவர்கள் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மகான்கள் அப்படின்னா. இப்போ ஒருத்தர் நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிற இவற்றை இறையாற்றல் உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஆருடத்துல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். அப்படின்னா எப்படி பார்க்கறது அப்படின்னா, கிரகத்துல இறையாற்றலை சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான். இறை சக்தி, தெய்வ ஆற்றல் குரு பகவான். அந்த ஒருத்தருடைய உடலில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையாங்கிறது இந்த குரு பகவான் காட்டும். ரெண்டாவது, இறையாற்றல் குலதெய்வமாக வம்சமாக அவர்களுக்கு அருள்வாளிக்கிறது சனி பகவான். அப்ப குலதெய்வம் அருள் உண்டா இல்லையா அப்படிங்கிறத சனி பகவான் காட்டும். அப்ப சனியினுடைய ஆற்றல் தான் குலதெய்வம், அதுதான் நம் முன்னோர்கள். அப்ப தெய்வங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, குடும்ப தெய்வம், நம்ம குடும்பத்துல வச்சு கும்பிடுறது, நம் முன்னோர்களை, நம்ம குடும்பத்துல பிறந்தவர்களை நாம் முன்னோர்களாக வைத்து பாவித்து கும்பிடுறது, அது குடும்ப தெய்வம். அடுத்து அந்த குடும்பம் பெருசாகி குலமா மாறினோட அது குலதெய்வமாகுது. குடும்ப தெய்வமா இருக்கு, குலதெய்வமா இருக்கு. அடுத்து ஊர் தெய்வங்கள், ஊர் தேவதைகள், ஊருக்கு அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய வன தேவதைகள், அதாவது எல்லை தெய்வங்கள், காட்டில் இருக்கக்கூடிய வன தெய்வங்கள், எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், உலக மக்களுக்கெல்லாம் பொதுவான தெய்வம். முருகன் இருக்காரு, ஐயப்பன் இருக்காரு, இந்த மாதிரி பெருமாள் இருக்காரு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொதுவான தெய்வம், உலகத்துக்கே பொதுவான தெய்வங்கள் அப்படின்னு தெய்வங்களை பிரிக்கிறோம். இப்போ தெய்வங்களை பிரிச்சிட்டோம். இப்போ பாவங்களை சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு குலதெய்வம் என்பது 5ஆம் பாவம். ஒருவருடைய குலதெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு 5ஆம் பாவத்தை பார்க்கணும். இஷ்ட தெய்வம்ங்கிறது 9ஆம் பாவம்.
குடும்ப தெய்வம்ங்கிறது ரெண்டாம் பாவம். தெய்வம் மறந்து போச்சு அப்படின்னா 4ஆம் பாவத்தை பார்க்கணும். 4ஆம் பாவத்தை பார்த்து அந்த 4ஆம் பாவத்தின் மூலமாக அவங்களுடைய தெய்வத்தை கண்டெடுக்கணும். 4ஆம் பாவங்கிறது அவர் தாயுடைய வம்சாவளி தெய்வங்கள். இப்படி தெய்வங்களை நம்ம பாவத்தின் ரீதியாகவும் பார்க்கணும். அப்படி பார்த்து தெய்வ நிலையை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு இறையாற்றல் உண்டு இல்லையாங்கிறத நம்ம ஜாமக்கோள் காட்டி கொடுக்குறோம். நம்ம உடம்புக்குள்ள நம்முடைய ஆத்மா இருக்கு, இன்னொரு ஆத்மா உடம்புக்குள்ள வந்து ஆட்கொள்கிறது தான் இறையாற்றல். அப்போ இறை அருள் பேராற்றல், அந்த இறையாற்றலை நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தூய சக்தி என்பது சனியும் குருவும். அஷ்டசக்தி அப்படின்னு சொல்றது மாந்தி இருந்தால் பேய், பிசாசு, பிரேதம் அப்படின்னு சொல்றோம். ராகு அப்படிங்கிறது பேய், பிசாசு தான். கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகள் எல்லாம் ராகு. கேதுங்கிறது மகான்கள். கேதுங்கிறது ஆத்மாக்கள், தூய்மையான ஆத்மாக்கள். அப்ப கிரகங்களையும் நம்ம பார்த்துட்டோம், பாவங்களையும் பார்த்துட்டோம். இப்ப 12 பாவங்கள்ல என்னென்ன கொடுப்பனை இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை இந்த இடத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறோம். எழுதிக்கங்க. 12 பாவத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஈஸ்வர் இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கேன்னு வாசிக்க முடியுதா? வாசி பாப்பா. ஏற்கனவே அனுப்பியிருக்கேன் இதை. ஆ ஆ ஆ சகல விதமான செலவுகள், விரயங்கள், செலவுகள் அந்த கோயிலுக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயம் என்னன்னா, முதலாம் பாவத்தின் மூலம் தெய்வத்தினுடைய சாணத்தியம், அந்த உள்ள இருக்கிற பிம்பம் இருக்குல்ல கருவறையில, அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அந்த விக்கிரகத்துக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு, எவ்வளவுடைய சக்தி இருக்குங்கிறது 1ஆம் பாவம் காட்டும். 1ஆம் பாவத்தில் வந்து அந்த பிம்பம், அந்த சிலை, அந்த சிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டும். அப்போ 1ஆம் பாவத்தில் இருக்கிறது தான் கருவறை, 1ஆம் பாவம் தான் சிலை, 1ஆம் பாவம் தான் கர்ப்ப கிரகம். அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலையும் தெய்வ சக்தியையும் நாம் 1ஆம் பாவத்தின் மூலம் கருவறையை தெரிந்து கொள்ளலாம். 2ஆம் பாவத்தின் மூலம் கோயிலுக்கு செல்வம் மற்ற சொத்துக்கள், வருமானம், கோயிலினுடைய பொக்கிஷம், கோயிலினுடைய பாதுகாப்பவர்கள், அதனுடைய உண்டியல் வருமானம்லாம் இந்த 2ஆம் பாவத்தை காட்டுது. அப்போ 2ஆம் பாவங்கிறது வருமானம், உண்டியல், அந்த கோயிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ நகை நட்டுகள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த 2ஆம் பாவம் காட்டுது. 3ஆம் பாவத்தின் மூலமாக சாதாரணமான நெய்வேத்தியம், கோயில் பணியாட்கள், அங்கே ஏவல் வேலை செய்கிறவங்க, கோயிலில் இருந்தே பணி பார்க்குறாங்க இல்லையா, கூட்டுறது, பெருக்கிறது, அங்கே கோயில் பூசை இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து 3ஆம் பாவத்தை காட்டுகிறது. அதை பரிசாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்களுக்கு பாத்தியப்பட்டவர்களாக அந்த 3ஆம் பாவம்னு அர்த்தம். அவங்க பக்கத்திலே இருப்பாங்க, அந்த கோயில் பக்கத்திலே அவங்களுக்கு இருப்பிடம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 4ஆம் பாவங்கிறது கோயிலுக்குள்ள சொத்து. இப்போ தான் கட்டிடங்களுக்கு வர்றோம், இப்போ தான் வாகனங்களுக்கு வர்றோம், இப்போ தான் நிலங்களுக்கு வர்றோம், இப்போ தான் கொடிமரங்களுக்கு வர்றோம், இப்போ தான் மண்டபத்துக்கு வர்றோம். அந்த சொத்தில் இருக்கக்கூடிய எல்லாம், அந்த கோயில் சொத்துக்கள் எல்லாமே, மண்டபம், தெப்பக்குளம் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுது. 5ஆம் பாவங்கிறது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், பிரதிஷ்டைப்பட்ட அந்த சிலைக்கு எவ்வளவு மந்திர சாநியத்தியம் இருக்கிறது, எவ்வளவு மந்திரம் இருக்குது, சிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறது வந்து 1ஆம் பாவம், அந்த கருவறை எப்படி இருக்குன்னு சொல்கிறது 1ஆம் பாவம், அதுக்கு எவ்வளவு ஆற்றல், பிரதிஷ்டை செஞ்சப்பட்ட சிலைக்கு எவ்வளவு தெய்வ சக்தி, மந்திர சாநியத்தை இருக்குங்கிறது 5ஆம் பாவத்தை காட்டுது. 6ஆம் பாவம்ங்கிறது கோயிலை அசுத்தப்படுத்துபவர்கள், கோயிலை, அந்த கோயிலுக்கு இடைஞ்சல் கொடுக்குறவங்க, கோயிலில் வந்து திருடிட்டு போனவங்க, கோயிலில் செய்யக்கூடிய இடையூறுகள், அவதூறுகள் எல்லாமே இந்த 6ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம்.
7ஆம் பாவங்கிறது அந்த கோயிலுடைய ஆபரணங்கள் அல்லது அந்த கோயிலுக்கு வந்து போகக்கூடிய பக்த கோடி பெருமக்கள்லாம் 7ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கு. 8ஆம் பாவங்கிறது அந்த கோயிலுடைய தெய்வீகத்தன்மை, அங்கே நெய்வேத்தியம், அங்கேயும் 8ஆம் பாவத்தில் வேலைக்காரர் இருக்காங்க, வேலையாட்கள் இருக்காங்க. கோயில் சார்ந்த நன்மை தீமைகள் எல்லாம் அந்த நன்மை தீமைகளில் மகா நைவேத்தியம், படையல், பெரிய படையல். 8ஆம் பாவங்கிறது பெரிய படையல்னு அர்த்தம். 8ஆம் பாவங்கிறது பெரிய படையல். 9ஆம் பாவங்கிறது அந்த கோயிலுடைய நிர்வாகஸ்தர், ட்ரஸ்டி, கோயில் நிர்வாகம். அதில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தர்மகர்மா தர்மக தர்ம கர்மா தர்ம கர்த்தாக்கள், கர்த்தா தர்ம கர்த்தாக்கள் எல்லாமே இதுக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே 9ஆம் பாவத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அடுத்து வந்து அந்த கோயிலினுடைய உரிமையாளர்கள், அந்த நிர்வகிக்கிறவங்களும் அந்த உரிமையாளர்களும் இந்த 9ஆம் பாவத்துக்குள்ளே தான் வருவாங்க. அடுத்து அந்த கோயிலை சேர்ந்த நபர்கள், கோயிலுக்கு சொந்தக்காரர்கள், அந்த இடத்துக்கெல்லாம் சொந்தக்காரர்கள், தெய்வத்துக்கு சொந்தக்காரர்கள்லாம் அந்த 9ஆம் பாவத்துக்குள்ளே இருப்பாங்க. 10ஆம் பாவங்கிறது என்ன அப்படின்னா, தினசரி நடக்கக்கூடிய பூஜைகள், திருவிழாக்கள், அடுத்து கோயிலில் புஷ்ப அலங்காரம் செய்பவர்கள், கோயிலில் பூசை நேரத்தில் இந்த மங்கள இசை பாடுபவர்கள், வாத்தியம் பாடுறவங்க, அந்த கோயிலில் இப்போ பாருங்க 3ஆம் இடத்துல வந்து எடுபடி வேலை செய்கிறவங்க, 10ஆம் பாவத்தில் இருக்கிறவங்க பூசை செய்கிறவங்க, அப்போ பூசாரி. 10ஆம் பாவம் இந்த இடத்துல பூசாரி, தலைமை குருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். 11ஆம் பாவங்கிறது கோயிலின் முக்கிய வளர்ச்சி, வருமானம். அதில் எவ்வளோ முக்கியமான வருமானம் வளர்ச்சி இருக்குங்கிறது தெரியும். 12ஆம் பாவங்கிறது அந்த கோயிலுக்கு செலவுகள் என்ன, விரயங்கள் என்ன, அதுக்கு பூசை செய்யக்கூடிய தாந்திரியம் என்ன, ஆச்சாரியார்கள் என்ன, கோயிலுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட குருக்கள் யார், அந்த கோயிலுக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் கும்பாபிஷேகம் செஞ்சு குருக்கள் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதை காட்டுது. அடுத்து வந்து 9 கிரகங்களுக்கு என்ன தெய்வம். சூரியன்னா சிவ அம்சம், ஜோதி வடிவமாக இருக்கிறது, பொட்டலில் இருக்கிறது, கட்டடமே இல்லாமல் இருக்கிறது, மரத்தில் இருக்கிற தெய்வம், ஜோதியாக இருக்கிறது, லிங்கமாக இருக்கிறது, அதெல்லாம் சிவன். சந்திரன்னா அலங்காரம் இல்லாத தெய்வம், துர்க்கை, அலங்காரம் இல்லாத அம்மன். சுக்கிரன்னா அலங்காரமான அம்மன். செவ்வாயின்னா முருகன், ஆண் ராசி இருந்தால் முருகன், பெண் ராசி இருந்தால் துர்க்கை. புதன்னா அவதார விஷ்ணு, தேவதைகள், அதாவது பெண் தேவதைகள், குழந்தைகள், கன்னிமார்கள், ராமர், கிருஷ்ணர், அந்த அவதாரங்கள்லாம் அந்த புதனுக்குள்ளே வந்துடுது. அதை பச்சையம்மா, பச்சை குழந்தைகள், காலு கொலுசுக்காரி, அந்த மாதிரியெல்லாம் புதனுக்கு வந்துடுது. குருன்னா மகாவிஷ்ணு, சர்வ தேவதைகளையும் இந்த குரு பகவான் தான் சொல்லுது. குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தி, சர்வ தேவதைகளையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடும். சுக்கிரன் அப்படின்னா அன்னபூரணி, சுக்கிரன்னா அன்னபூரணி. சுக்கிரன் அப்படின்னா மகாலட்சுமி, சுக்கிரன் அப்படின்னா அலங்கார தேவதை. சனி அப்படின்னா சாஸ்தா, சாஸ்தா ஐயனார், மலையில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். ராகு அப்படின்னா நாக தேவதைகள், சர்ப்ப தேவதைகள், நாகநாதரே அப்படின்னு அர்த்தம். அதாவது அதாவது மனித உருவங்களே இல்லாமல், மனித உருவங்களும் விலங்கு உருவங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ராகு கேதுகளுக்கு சொல்லப்பட்டது. ராகு அப்படின்னா அதிக சக்தி வாய்ந்தது, கேது அப்படின்னா மகான்கள், சித்தர்கள், கணபதி, ஆஞ்சநேயர், இந்த மாதிரி. அப்போ கிரகங்களுக்கு தேவதைகளுக்கும் இந்த மாதிரியான தொடர்புகள் உண்டு. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வகையான ஆற்றலை வைத்துள்ளது அப்படின்னு நம்ம அர்த்தம். அப்போ தெய்வத்துக்கும் தெய்வ சக்தி, அருள் சக்தி, ஆற்றல், தெய்வீகம் இதெல்லாம் நமக்குள்ள. அதாவது இதெல்லாம் எப்படி சார் நிரூபித்து காட்டுறது, இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது, எப்படிங்க பார்த்துருக்கேன்னு கேட்பேன். அதாவது நான் 1990 இந்த ஊருக்கு சிவகங்கைக்கு வந்தேன். சிவகங்கையில் வந்துட்டு இங்கே ஒரு கிராமம் இருக்குது, தமராக்கின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் போய் நான் அங்கே இருக்கும்போது ஒரு அம்மா, ஒரு சாதாரண ஒரு அம்மா, அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அம்மா தான் என் உடம்புல பார்த்துட்டு உங்களுக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குப்பா அப்படிங்கிறத சுட்டி காட்டினாங்க. அந்த தெய்வத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சுட்டி காட்டி உங்களுக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குது, ஆற்றல் இருக்குது
அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் நானும் என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஆவிகளோட தொடர்பு கொண்டு அதில் நம்ம பார்த்தோம். தெய்வத்தோட தொடர்பு கொள்வது யாரெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இறை ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குது, அருள் பேராற்றல் எவ்வளவு இருக்குது, இப்போ இறந்து போனவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க, அவங்கள என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இருக்கா, இப்படியெல்லாம் பல ஆய்வுகளை மேற்கொண்டோம். அப்போ இறந்து போன ஆவிகளை பற்றி பேசுகிறோம்னா எந்த கிரகம், இறந்த பிரேதம் அப்படின்னாலே மாந்தி, இறந்ததுன்னா மாந்தி, மாந்தியை பற்றி பேசணும்னா அது இறந்தது அப்படின்னு எடுத்துக்கணும். ஆவிகள் இறந்தது அப்படின்னா பேய் பிசாசு அப்படின்னு சொல்றதெல்லாம் மாந்தி தொடர்பு இல்லாமல், ராகு தொடர்பு இல்லாமல், இதெல்லாம் கேது தொடர்பு இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. மகான்களும் நம்மளோட உயிரோட வாழ்ந்தவர்கள் தான், அவரும் இறந்தவர்கள் தான். அதனால அவர்கள் இறையாற்றல் அதிகமாக உள்ளவர்கள், இறை சக்தி நிறையா இருக்கிறவங்க, இறை பேராற்றல் அருள் பேராற்றல் அவர்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்படி இந்த ஊடுருவி பார்க்கக்கூடிய சக்தியை தான் இறை சக்தின்னு சொல்றோம். நமக்கு அவ்வளோ ஒரு பேராற்றல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம உணர்வோம். அப்போ ஏதாவது ஒருத்தர்களுக்கு மட்டும்தான் இறைவன் நமக்கு நேரடியாக காட்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்படித்தான் பார்க்கணும். வந்த உடனே உதயத்தில் யார் இருக்கா, உதயாதிபதி எங்கே இருக்காரு, உதயத்தின் நிலை என்ன, ஆருடம் என்ன, ஆருடத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு அருள் ஆற்றல் இருக்கா, இறையாற்றல் இருக்கா, எவ்வளவு ஆற்றல் இருக்குது, எவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக நிறையா விஷயங்கள். ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலுக்கு போகும்போது இங்கே எவ்வளோ சக்தி இருக்குது என்னான்னு பார்க்குறத அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்திட்ட போய் நீங்கள் அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கின பிறகு தான் செய்யணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆருடத்துக்கு நம்ம எப்போ வந்தோமோ, கோயில் தெய்வங்களை பற்றி பேசுகிறோமோ அப்பெல்லாம் சகுனங்களையும் நிமிர்த்தங்களையும் பார்க்க வேண்டும். சகுனத்தை நிமிர்த்தத்தை பார்த்துவிட்டு தான் சகுனமும் நிமிர்த்தமும் ஆண்டவன் நமக்கு சொல்லுகின்ற சூட்சமம் அப்படின்னா, அந்த சகுனத்தையும் நிமிர்த்தத்தை பார்த்து ஆண்டவன் நமக்கு என்ன உணர்த்துகிறான் என்பதை ஜோதிடராகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது நம்ம முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் எல்லாருமே சகுனம் அப்படின்னா என்ன, நிமிர்த்தம்னா என்ன, நம்ம கண்ணால் பார்க்குறது சகுனம், உணர்றது நிமிர்த்தம். நமக்கு போயிட்டுருக்கும்போது காதால் சில விஷயங்கள் கேட்போம், உணர்வுகளால் சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். அந்த உணர்வும் அதனால தான் அந்த காலத்தில் காது துடிக்குது, கை துடிக்குது, அடிவது கலக்குது அப்படிலாம் சொல்லுவார்கள். அதனால இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய சகுனங்கள், நிமிர்த்தங்கள், இண்டிகேஷன், நமக்கு உணர்த்தக்கூடிய தெய்வ ஆற்றல். அதனால குருவாகப்பட்டவர்களை நாம் வணங்கும் போது அந்த குரு நமக்கு பேராற்றலை கொடுக்கும். புரியுதாப்பா? அப்போ எந்த இடத்துல என்ன சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சரி சரி, உங்கள் சித்தப்பன் ராஜபாண்டி இறந்து போயிட்டான். அவன் பேயாப்பு இருக்கானா, அவன் இறைவன்டன் போயிட்டானான்னு பார்த்துருமா? பார்த்துருமா? போட ஒரு ஆரோடத்தை போடு ராஜபாண்டி. ம் ம் போடு, கேளு. விருச்சக எழுதிக்கங்க, எல்லாரும் எழுதிக்கங்க. விருச்சக உதயம், தனுசு ஆருடம், உதயத்துக்கு 2ல் ஆருடம். ம்
எல்லாம் உதயம் ஆருடம் கவிப்பு எல்லாத்தையும் அதைத்தான் சொல்லணும், மூணையும் சொல்லணும். போட்டீங்களா? ஆ, எத்தனாம் இடத்துலன்னு சொல்லணும். 6ஆம் இடத்துல போட்டாச்சு. சரி, பாண்டியராஜ் பாண்டியா. ஆ, சரி, கவிப்பு வந்து 6ல். சரி, 2ல் 6. உதயத்தை நோக்கி யார் வர்றா? சனி வர்றாரு. ரைட். சரி, உதயாதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு? 8க்கு போயிட்டாரா? உதயாதிபதி ஆ, உதயாதிபதி 8க்கு போயிட்டார். ஓகே. உதயாதிபதி. சரி, மாந்தி எங்க இருக்காரு? ஆ, அதாவது உதயம் 11 டிகிரி. நல்லா கவனிங்க. உதயம் 11 டிகிரினா நேசமா அப்படியே 11 டிகிரி ரிஷபத்தில் எடுத்து வை. மிதுனத்தில் 11 டிகிரி வரைக்கும் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம். மிதுனத்துல இருந்து 11 டிகிரில இருந்து கடகத்தில் 11 டிகிரி வரைக்கும் 8ஆம் பாவம். கரெக்டா 8ஆம் பாவத்தின் கடைசியில மாந்தி இருக்காரா? 8ல். அப்ப மாந்தியும் இந்த செவ்வாய் எல்லாம் கண்ட்ரோல் வருதா? ஆ, அப்ப அப்ப அவன் பேயா தானே இருக்கான். மாந்திக்குள்ள மாட்டிக்கிட்டான் இல்லையா? ரைட். அப்ப வந்து உதயத்தை வந்து சனி தானே வர்றாரு. 4 கூடையவர் தான், 3 கூடையவர் உப ஆயுள் அவர் தானே வர்றாரு. ஆயுள் உண்டு. ஆயுள் ஆயுள் உண்டு. 8 கூடையவன் நீசம். ஆயுள்காரகன் நீசம். அப்ப ஆயுளை முடித்து கொண்டான். இவன் தான் முடிஞ்சா. உடம்பு சரியில்லாம இருந்திருக்கான், முடிச்சுக்கிட்டான். முடிஞ்சு வச்சா. ரைட். தெரிஞ்சுக்கலாமா? ஐயா மோகனையா, என்ன இப்ப நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த கரெக்டா அந்த விடை கொடுத்துரும். வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? கேளுங்க, டக்கு டக்குன்னு கேளுங்க. இன்னொரு தடவை சொல்லவா? இப்போ ஒருத்தர் என்ன கேட்டுறாரு, எங்க சித்தப்பன் இறந்து போயிட்டாரு, அவர் வந்து இறப்பு வந்து இயற்கையா செயற்கையா அப்படித்தானே கேட்கிறாரா? 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டிருந்தா அது செயற்கை. 1-8 தற்கொலை. புரியுதாம்மா? ஆள் தற்கொலை ஆயிட்டான்னு அர்த்தம். 8ஆம் ஆதிபதி நீசமா ஆயுள் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பங்கம் ஆயிடுச்சா? ஆயம் ஆயுள் பங்கம் ஆயிட்டா. அப்ப சாவுதான் இங்க இருக்கு. உதயத்தை நோக்கி சனியை வர்றாரா? ஆயுள் பத்தி ஆயுள்காரனே வர்றாரா? அப்படி இருக்கணும். அப்ப எப்படி காட்டுது பார்த்தீங்களா? கவிப்பு எங்க இருக்கு? 6ல் தானே, சிக்கல்ல தானே இருக்கு. நோயினால தானே காட்டுது. ரீசன் வந்து நோய் தானே. அங்க எந்த கிரகம் இருக்கு கவிப்புல? கவிப்புல எந்த கிரகம் இருக்கு? குரு தானே. ஜீவா, ஜீவகாரகா.
ஆத்மகாரகா சூரியன், ஜீவகாரகா ஆ எடுத்துடலாமா ஈஸியா? இயற்கைன்னா இயற்கைன்னா குரு வந்துடும் இல்லையா? உயிர் சூப்பரா இருக்கும் இல்லையா? உதயாதிபதி நல்லா போயிருக்கும். வந்திருக்காது நிச்சயமா வந்தாது. 1-8 கனெக்ஷன் மாந்தி இருக்கவே இருக்காது. இது பிரேதம் தானே அப்படிங்கிறத காட்டு. இப்ப இப்ப கோச்சார சனி எங்க இருக்காரு? 5லே இருக்காரா? ஆ 5ல இருக்காரு. இந்த கோச்சார சனி 5ல இருக்காரு. ரைட். அவர் கவிப்பை நோக்கி தானே போறாரு. ஆ சரி. இப்ப வந்து ஒருத்தர் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நீங்க பதில் என்ன செய்ய போறோம்? நம்ம டக்குன்னு எடுக்க போறோம். எடுத்து பதில் சொல்ல போறோம். சரி. வேற என்ன கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்க. இது சம்மந்தமா? அம்மா ஆருடாதிபதியும் கவுத்துட்டார். உடலும் போச்சு. உடல் தானே ஆறுடம். சந்திரன் தானே ஆறுடம். லக்னம் தானே உயிர். உயிர் புள்ளி போயிடுச்சு. லக்னம் உடலும் போயிடுச்சு. சரி. சரியா? பார்த்துடலாமா? அடுத்து வேற கேள்வி. என்ன அமைதியா இருக்கியா? சரி. இப்போ ஆமா. உள்வட்ட கிரகங்கிறது சப்போர்ட்டு. வெளிவட்ட கிரகம் பலனு அப்படின்னு எடுக்கணும். அம்மா தேவையில்லை. கவிப்பு அதிபதி வந்து நீங்க இல்லை இல்லை கவிப்பு அதிபதி வந்து திருமண விஷயத்துல மட்டும் பாருங்க. கவிப்பு அதிபதி தான் புரோக்கர். அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அதெல்லாம் அதெல்லாம் பார்க்காதீங்க. கவிப்பு அதிபதி பார்க்காதீங்க. அப்போ வந்து ஒருத்தருடைய அந்த ஆற்றல் எவ்வளவு அளவுக்கு தெய்வ சக்தி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். சரியா? ஒருத்தருக்கு குலதெய்வத்தை அணுகிறது இருக்கா இல்லையா? தெய்வ ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனா தெய்வத்துடைய அந்த அனுமதி கேட்டுட்டு தான் நம்ம கேட்க முடியும். அவர்கிட்ட வேண்டி கேட்கணும். நான் வந்து இதை கேட்குறேன், நீங்க எனக்கு அருள் புரிங்க அப்படின்னு கேட்கணும். சூட்சமா அவங்க வந்து நமக்கு அது காட்டுவாங்க. அவங்க நம்ம அந்த ஆற்றலை வெளிக்காட்டுவாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் பிறக்கிறார் இல்லையா?
பிறந்தோன்னா அந்த பிறந்த நேரத்துக்கு ஒரு ஆர்வடம் போட்டு பார்க்கணும். அவர் எப்படி இருப்பாருங்கிறது அந்த ஆர்வடம் சொல்லும். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன். அதே மாதிரி ஒரு காரியத்தை நம்ம நடத்த போகிறோம்னா அந்த காரியம் நடத்துகிற அந்த நேரம் அந்த முகூர்த்தம், நம்ம ஒரு காரியத்தை நடத்த போகிறோம்னா அந்த நேரத்துக்கு ஒரு ஆர்வடம் போட்டு பாருங்க, அந்த காரியம் எப்படி இருக்கும்னு சொல்லும். ஒருத்தர் வந்து இத்தனை மணிக்கு தாலி கட்ட போறோம்னா அந்த நேரத்துக்கு அந்த தாலி கட்டுற நேரத்தை போட்டு பாருங்க, அது காட்டும். ஒரு கோயிலில் போய் உட்காந்துட்டு ஆ அந்த நேரத்து அந்த நேரம் அந்த அந்த நேரத்துக்கு இந்த இந்த அந்த நேரத்துக்கு கட்டினா வாழ்நாள் பூரா அப்படியே அமைஞ்சுக்கிறோம். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல நேரத்தை பார்த்து அதான் ஃபிக்ஸ் பண்ணுறது. நம்ம குறித்து கொடுக்கணும். இந்த டயத்தை பார்த்து குரு பார்க்குற மாதிரி சுபகரங்கள்லாம் வர்ற மாதிரி ஒரு ஆர்வட வரும் இல்லையா, அந்த டயத்தை எடுத்து கொடுங்க, அந்த டயத்துக்கு கட்ட சொல்லுங்க. கவிப்பு வந்து நல்ல இடத்துல இருக்கக்கூடாது, உதயாதிபதி கவிக்கக்கூடாது, ஆர்வத்தில் இருக்கக்கூடாது. ஆமாம், கவிப்பு வந்து சுப இடங்கள்ல இருக்கக்கூடாது. திருமணம்னா கண்டிப்பாக 1-7 இருக்கக்கூடாது, 11 இருக்கக்கூடாது. கணிப்பு கெட்டு போகணும். 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், 6ஆம் பாவத்துக்கு ஓடி போயிடணும். அது விஷயம் இருந்து போது, நீங்கள் அதை விட்டுருங்க. நீங்கள் முகூர்த்தம் குறிக்கும் போது பாருங்க, அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். நமக்கு நிறைய விஷயங்களை அதை உணர்த்தும், காட்டி கொடுக்கும். நீங்கள் அப்படியே ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். எதை வேணாலும் நீங்கள் கேளுங்க, அந்த ஆர்வடம் வந்து விடை கொடுப்போம். அதுக்கு சரியான நம்ம எடுக்கத்தான் தெரியணும், எடுக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம தான் அதை என்ன செய்யணும்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் கேட்குறத அது பதில் சொல்லும். ஆமாம், இப்போ வந்து தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணும்போது அது இறை ஆற்றல் நம்ம கூடிக்கிறோம். அப்போ இறை சக்தி கூடிக்கிட்டோம்னா நமக்கு அழகாக வந்துடும். ஆ ஆ ஒருத்தர் வந்து குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை, எதுக்கு இல்லைங்கிறத கவிப்பை பார்க்கணும். ஏன் இல்லை அப்படிங்கிறத கவிப்பு சொல்லும். எவ்வளவு இருக்குன்னு சொல்றத ஆர்வடம் சொல்லும், உதயம் ஆர்வடம் சொல்லும். சரி, இப்போ ஒரு ஆர்வடம் போது உனக்கு குலதெய்வ அருள் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஆ ஆ ஆர்வடம் 5ல் இருக்கு, கவிப்பு 3ல் இருக்கு. இப்போ என்ன அர்த்தம்னா உதயத்தை நோக்கி வர்றது யாரு? சனி வர்றாரு. சனி தானே குலதெய்வம், அவர் தான் வர்றாரு. சரி, உதயாதிபதி எங்க இருக்காரு? உதயாதிபதி 8க்கு போயிட்டார். அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறியோ அதுதான் உனக்கு குலதெய்வம். அதே உனக்கு எந்த தெய்வத்தை நீ கும்பிடுறியோ அந்த தெய்வம் தான் உனக்கு குலதெய்வம். ஏன்னா உனக்கு உதயாதிபதி போய் 8ல் இருக்கார்.
அப்போ மறைஞ்சிட்டார். அப்போ உனக்கு உதயத்தை நோக்கி சனியே வர்றார். அப்போ சனியே வர்றதுனால நீ வந்து நீ எந்த தெய்வத்தை சரி பண்ணுறியோ அதையே நீ கும்பிட்டுருவான். உங்கள் அம்மாவுக்கு என்ன தெய்வம்? உங்கள் அம்மாவுக்கு என்ன தெய்வம் கும்பிட்றா? வீர் சின்னம்மா. வீர் சின்னம்மாங்கிறது பெண் தெய்வம் இல்லையா? அப்பாவுக்கு முத்தையா காவல் தெய்வம். அப்போ சனி தானே வர்றாரு, அவர் காவல் தெய்வம் தானே. ஆமாம், அதனால் நீ வந்து நீ என்ன நினைக்கிற அந்த தெய்வத்தை கும்பிடு, உனக்கு அருள்வாளிக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதி குரு எங்கே இருக்காருன்னு பாரு. அப்போ உனக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு இல்லையா? அது எங்கே நின்று பார்க்குறாரு? ரிஷபத்தில் நின்று பார்க்குறாரு. ரிஷபங்கிறது என்ன ராசி? மண் ராசி. அப்போ சாதாரண தரையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் உன்னை வந்து குலதெய்வமாக இருக்கும், உன்னை காப்பாற்றக்கூடிய தெய்வம். அதை கும்பிடும். மலையில் இருக்கிற போய் தெய்வத்தை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சமதளத்தில் இருக்கிறது, வயல்வெளியில் இருக்கக்கூடிய நல்ல விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் கும்பிடணும். அதே சுக்கிரனுடைய ராசியாக இருக்கிறதுனால பெண் தெய்வத்தோட கூடி இருக்கிற தெய்வத்தை கும்பிடணும். சிவனும் பார்வதியாக இருக்கிற அம்சத்தை கும்பிடணும். ஆமாம், அதனால பெண் அங்கே இருக்கும், பெண் தெய்வமும் உண்டு. அப்படின்னு ஒத்தக்கல் மூக்குத்தியோட இருக்கிற தெய்வம் யாருன்னு பாரு. சிவனோட இருக்கும். சிவ பார்வதி தான் உனக்கு தெய்வமாக இருக்கு. வேற சொல்லுங்க. காகபுஜடர். காகபுஜடர்ங்கிறது சித்தர் இல்லையா? சாமி இந்த சொல்கிறேன். இது எத்தனை மணிக்கு டயம்? அந்த டயத்தை சொல்லுங்க. போட்டிருக்காங்க நம்ம குரூப்பில் பாருங்க. அது டயம் எத்தனை மணிக்கு எடுத்தியா? இந்த ஆர்வம் போட்டிங்கன்னா அந்த டயத்தை சொல்லணும். ஹலோ ஈஸ்வர், எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு ஆர்வம் எடுத்துக்கணும்னு சொல்லணும். இல்லைன்னா குரூப்பில் போட்டுருணும். அதை குரூப்பில் போட்டு விட்றோம். காகபுஜடர்னால காக்கா என்ன சனி தானே, அவர் தானே வர்றாரு. ஆனால் புஜடர் புஜம்ங்கிறது எத்தனாம் பாவம்? 3ஆம் வீட்டின் அதிபதி தானே வர்றாரு, அவர் தான் கும்பிடணும். உங்கள் வீட்டில் காக்கா வந்து கத்துமா? அப்போ அவர் உன்னை ஃபாலோ பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் அப்படித்தான், ஒரு அம்மா அப்படியே வழிபட்டு இருக்கும்போது ஒரு நாள் போய் உட்காந்துருந்துருக்காங்க. ஒரு காகம் நேராக வந்து தோளில் உட்காந்துருச்சான். உட்காந்த உடனே அந்த தோல் வந்து அப்படியே கீழே இழுக்குதான். ஐயா புஜனர் ஐயா, என்னால் தாங்க முடியாதியா அப்படின்னோடனே எந்திரிச்சு போயிட்டாராம். எப்படி பார்த்தீங்களா? ஆமாம், அவரை நம்ம வழிபடும் போது சரி இது எப்படி அவரை நம்ம கூப்பிடுறது? ஓம் சிங்கு ரங்கங் சிங்கு, ஓம் சிங் ரங்கங் சிங், ரங்க அங்கு சிங்கு, ஓம் சிங் ரங்கங் சிங்கு, காகபுஜடர் சித்தர் சிவாய நம.
காக புஜண்டர் சித்தர் சிவாய நம. சித்தர் சிவாய நம. ஓம் சிங்க ரங்கங்க சிங்கு காக புஜண்டர் சித்தர் சிவாய நம. ஓம் சிங் ரங்கங் சிங்கு காக புஜண்டர் சித்தர் சிவாய நம. அடியப்பா. சரி, சனிக்கிழமை காகத்துக்கு சனிக்கிழமை காகத்துக்கு உளுந்த வடை வாங்கி கொடு. உளுந்த வடை கொடுத்துருக்கியா? அப்ப பாருங்க, உளுந்த வடை தான் சொல்றாரு அவரு. சரி சரி. ஐயா, எப்படி போகுது? ம். நிறையா இருக்கு. உங்க குலதெய்வம் என்னதியா? முனீஸ்வரன் தானே? தோப்புக்குள்ள இருக்காரா? தோப்பு பெரிய தோப்பா இருக்கா? சின்னதா இருக்கு. கடலூர்லயே மரங்களா இருக்கான்னு கேட்குறேன். ஆத்தோரமும் தானே இருக்கு. ஆத்தோரம்னா அந்த கொஞ்சம் தள்ளி கரையில் இருக்கா? மரம் வந்து பழைய மரமா? மரத்தை எடுத்துட்டீடா? சரி. பெரிய மரமாக இருந்துச்சா? சாதாரண மரத்தை எடுத்துருக்கிய? அது கட்டி கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சா? 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த கோயிலில் இருக்குன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம தெரியக்கூடியது, அறியக்கூடிய விஷயங்கள் ஜாமக்கோளில் காட்டும். எப்படி? உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது திதி கொடுத்துருக்கியா அது வரைக்கும்? அதை கொடுத்துட்ருக்க. மாதம் கொடுக்குறியா? இல்லை அமாவாசை பௌர்ணமி கொடுக்குற? அதை கொடு. அந்த கொடுத்துட்டே வா. ஆவணாசத்தில் கொடு. இல்லை நீ அது இல்லை அது அது கொடுத்துட்டே வா. வர்றாங்க. ம் 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 சரி சரி. ரைட் ரைட். ரைட். மாறிடும். மாறிடும். சரி. வேற ஏதாவது கேள்வி இருக்காயா அம்மா? சரி. இது வரைக்கும் நம்ம 15 கிளாஸ் எல்லா சப்ஜெக்டையும் பார்த்துட்டோம். உங்களுக்கு இனி வகுப்பு இது வரைக்கும் நிறைவு செய்யக்கூடிய நிலையில் வந்துட்டோம். அதனால்
இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னை கேட்கலாம், எப்பயுமே கேட்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்னை கேட்டுக்கொள்ளலாம். இதில் எல்லாருமே எல்லா ஐயா அதில் எல்லாரும் பணம் பாக்கி யாராவது இருக்கா அதில் கட்டாதவங்க இந்த ஜாமக்கோள் அறுவடத்தில்? ஐயா அமைதியாக இருக்கா? எல்லாரும் கட்டிட்டீங்களா? ஐயா ம் இதில் இது தட்சணை மீதி இருக்கிறவங்க யாராவது இருந்தாலும் கட்டிருங்க. சரி, ஏன்னா நம்ம குருதட்சணை இல்லாமல் அதை குறை வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த காலத்திலேருந்து தெய்வத்துக்கு போய் நம்ம ஒரு செய்கிறேன்னு சொல்லி சொல்லாமல் போன குடும்பத்தை எத்தனையோ வருஷம் கழிச்சு அது வாங்கியிருக்கு. அந்த தெய்வம் வந்து கேட்டு வாங்கியிருக்கு. டேய், இப்படி உங்கள் ஆத்தா அவங்க அப்போ இப்படி சொன்னாங்கடா, கொண்டு வந்து கூடுறா அப்படின்னு. அந்த குறையை குருவுக்கு வைக்கக்கூடாது, தெய்வத்துக்கு வைக்கக்கூடாது. தெய்வத்தையும் குருவும் நம்ம எப்பயுமே நினைக்கணும். அது சிறப்பாக இருக்கும். இந்த வகுப்பு எப்படியா இருந்துச்சு இது வரைக்கும் நடத்தினது? ஒவ்வொருத்தராக சொல்லுங்க பார்ப்போம். சரி, எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு? எப்படி எப்படி பிடிச்சிருந்துச்சு? எப்படி இருந்தது? நிறைய குறைகள்லாம் எப்படி இருந்தது? ம் 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 சொல்லிடலாமா நீங்கள் தைரியமா? ம் ம் சரி சரி சரி. அடுத்து வேற? ரைட்டுப்பா, ரொம்ப சந்தோஷம். நடராஜ ஐயா பேசுறீங்களா? ஓகே. நீங்கள் முதலே போட்டீங்க. ரைட் ரைட். அடுத்து அடுத்து ம் இந்த எதிர்பார்த்தது மாதிரி இருந்துச்சா இல்லை அதுக்கு மேலே இருந்ததா? சரி, நீங்கள்லாம் முதலே சேர்த்துட்டு ஓகே ஓகே. அடுத்து ரைட். ரைட் ரைட். சரி, அடுத்து வந்து டிஎன்ஏ வகுப்பு போடுவோம். சரி, டிஎன்ஏ வகுப்பு வந்து விளம்பரம் கொடுக்க போகிறோம். டிஎன்ஏ வகுப்பை வந்து சிறப்பாக நடத்த போகிறோம். அது சிறப்பாக இருக்கும். அதுக்கான விளம்பரம் விரைவில் வரும். எல்லாரும் சேர்ந்துக்கங்க. தெரியும், நீங்கள் பேசுங்க, தெரியுங்க தெரியும். அது இவர் தானே, தாசில்தார் ஐயா தானே? ரைட் ரைட். சரி சரி, அதெல்லாம் ஞாபகம் இருக்கியா? சரி, அடுத்து ஒருத்தர சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. அடுத்து ஜாமக்கோளில் படிக்கணுங்கிற அடுத்து நம்ம போடும்போது சொல்கிறேன். சரி சரி சரி. ரைட் ரைட், பார்த்துக்கலாம். சரி சரி சரி. அடுத்து அடுத்து ரமணியா. ரமணியா. சரி, மோகனையா எப்படி இருந்துச்சு?
சரி சரி. ம் ம். ஓகே ஓகே. அடுத்து நளினி அம்மா. ம் 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 ம். சந்தோஷம் சந்தோஷம். ம் ம். ஓகே ஓகே. வேற யாரும் சொல்லாதவங்க? ம் ம் ம். ஆமாம், நான் என்ன செய்ய முடியும்? ஆ, பயிற்சி நீங்கள் தான் எடுக்கணும் இல்லையா? சரி. ம். சரி சரி சரி. இப்ப அடுத்த அடுத்த வகுப்பு வந்து ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. ஜாமக்கோல் வகுப்பு இதோடு நிறைவேறுது. அடுத்த வகுப்பு வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிளாஸு. அதுக்கான விளம்பரம் இனிமேல் வரும். அதுக்கான சேர்க்கை நடைபெறும். அந்த வகுப்பில் நீ ஆ ம் எதுக்குயா? ஆ ஜாமக்கோளுக்கு இந்த அம்மா சாந்த அம்மாவை நம்பர் வாங்கிக்கோங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஆ ஆமாம் ஆமாம். சரி. அதனால அதை நீங்கள் பாருங்கள். ஓகே. அதாவது நமக்கு வந்து மூச்சை நல்லா இழுக்கணும். மூச்சை இழுத்துட்டு அந்த மூச்சை வந்து ஒருத்தர் நம்ம கேட்க வந்தவர், உதாரணமாக வந்து நீங்கள் எந்த சைடில் இருந்து கேட்கும்போது, வலது சைடில் இருந்து அவர் கேட்கும்போது அந்த பக்கம் மூச்சு வந்துச்சுன்னா, அவர் நேராக வலது பக்கமே இருந்தாருன்னா ஜெயம். இடது பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது இடது பக்கம் இருந்தாருன்னா ஜெயம். மாற்றி இருந்தாருன்னா கொஞ்சம் தாமதமாகும்னு சொல்லணும். ஆனால் அதே மாதிரி இப்போ ஃபோனில் கேட்கும்போது அவர் நேரடியாக இருக்க மாட்டார் இல்லையா? அப்போ இருக்கும்போது என்ன செய்யணும்னா, சந்திரகலை ஓடுனா சிறப்பு, சூரியகலை ஓடுனா எந்த காரியத்துக்குன்னு பார்த்துக்கிறணும். சுயமான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சந்திரன் சிறப்பு, மற்றவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவியாக இருந்தால் சூரியன் சிறப்பு. அப்படிங்கிறத பார்த்து சந்திரன், சூரியன் அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னா பார்க்கணும். சூரியகலை ஓடுதா சந்திரகலை ஓடுதான்னு பார்க்கணும். சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சூரியகலை ஓடுதா சந்திரகலை ஓடுதான்னு பார்க்கணும். ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஜாமக்கோள் ஆர்வத்தில் சூரியகலை உச்சமாக இருந்துச்சுன்னா அந்த காரியம் சூப்பர். சந்திரகலை ஓடிட்டு இருக்கும்போது அங்கே சந்திரன் நல்லா உச்சமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சுன்னா சூப்பர். அங்கே சந்திரன் கெட்டு போகக்கூடாது, சூரியன் கெட்டு போகக்கூடாது நீ கலையை பார்க்கும்போது. ஓகே. வேற ம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். இதோட நம்முடைய வகுப்பை நிறைவு செய்ய போகிறோம். இன்னும் ஜாமக்கோல் வகுப்பு அடுத்து எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆட்கள் சேர்ந்த பிறகு அந்த பயிற்சி நடக்கும். ஆனால் அடுத்து நமக்கு வகுப்பு வந்து மரபணு ஜோதிடம். மரபணு ஜோதிடம் வகுப்பானது சிறப்பாக வகுப்பு நடைபெறும். அந்த வகுப்பு வந்து பின்னாடி அறிவிக்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். குரு வாழ்க. குருவே துணை. எல்லாத்துக்கும் நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி நன்றி.